ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மத்தியில ஒரு கணக்கீடு தான் வைரலா போயிட்டுருக்கு. டேப்ஸ் பெஸ்ட்டா? சிபிஎஸ் பெஸ்ட்டா? இல்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பெஸ்ட்டா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் பெஸ்ட்டு. ஆனா அது இப்போ கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒண்ணு டேப்ஸ் இல்ல சிபிஎஸ் இல்ல யுபிஎஸ் இல்ல என்பிஎஸ். இந்த 4 பென்ஷன் ஸ்கீம்ல ஏதாவது ஒண்ணு தான் தேர்வு பண்ற மாரி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் சிபிஎஸ்சி இல்ல டாப்ஸ் இது 2த்துல ஏதாவது செலக்ட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2004ல வேலையில சேர்ந்த ஒருத்தர் 2040ல ஓய்வு பெறுறப்போ அவரோட சிபிஎஸ் கணக்குல கையில கிடைக்க போற தொகையை மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கோடி மேல சொல்றாங்க. ஆமாங்க, இது சும்மா வாய் வார்த்தையா சொல்லல, கணக்கு போட்டே காட்டியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊதியத்தை வச்சு துல்லியமா போட்ட ஒரு எக்ஸல் கணக்கீடு தான் பார்க்க போறோம். சிபிஎஸ் பெஸ்ட்டா இல்ல நம்ம கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க டாப்ஸ் பெஸ்ட்டா? இது மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். முதல்ல இந்த கணக்கீடு எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இது 2004ல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பணியில் சேர்ந்து இன்னும் 16 வருஷத்தில், அதாவது 2040ஆம் ஆண்டு ஓய்வு பெறும்போது ஒரு ஊழியருக்கான கணக்கீடு தான் இது. அவர் என்ன கணக்கு பண்ணியிருக்காருன்னா, லாஸ்ட் பிப்ரவரி 2025ல அவருடைய சிபிஎஸ் கணக்கில் இருக்க இருப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 17,97,000 ரூபாய் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு 3% ஊதிய உயர்வு, 6 மாதத்துக்கு ஒரு முறை 2% டிஎன்எஸ் அலவன்ஸு. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த 15 வருஷத்துக்கு கணக்கு போட்டால் என்ன வரும்னு பார்க்கலாம். லாஸ்ட் 2025ல் அவருடைய பேசிக் சேலரி டிஏ சேர்த்து சுமார் 1,17,000 ரூபாயாக இருக்குது. இதுவே வருஷம் வருஷம் ஏறிட்டே போய் 2030ல் அவருடைய சேலரி பிடிப்பு எல்லாமே அதிகமாகும். 2035ல் அடிப்படை சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 லேக் கிராஸ் ஆகிருக்கு. பேசிக் சேலரியே 1 லேக் கிராஸ் ஆகிருக்கும். கடைசியாக ஓய்வு பெறும் பிப்ரவரி 2040ல் அவருடைய பேசிக் சேலரி மட்டுமே சுமார் 1,21,000 ரூபாயாக இருக்கும். இப்படி மாதம் சம்பளத்தில் 10% பிடிச்சு அதுக்கு வட்டியெல்லாம் போட்டு பார்த்தா 2040ல் நிற்கிற அந்த மேஜிக்கான நம்பர் தான் என்னன்னு தெரியுமா? 2 கோடி ரூபாய் தாண்டி இருக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவருடைய கணக்கில் இருக்கிற மொத்த தொகையை பார்த்தீங்கன்னா, இதில் எம்ப்ளாயீஸோடைய கான்ட்ரிபியூஷன், ஊழியருடைய பங்களிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 1,03,00,000 மேலே சொல்கிறாங்க. அரசு அதே அளவு பங்களிப்பு தொகையை போடும். கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அதுவும் 1,03,00,000 மேலே. ஆக மொத்தம் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கையில் கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, கார்பஸ் ஃபண்டு சராசரியாக 2,07,14,660 ரூபாய் சொல்கிறாங்க. அதாவது 2,07,00,000 சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரே செட்டில்மெண்ட்டாக 2 கோடி ரூபாய் கையில் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆனால் இங்கே தான் பெரிய விவாதமே நடக்குது. இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டாப்ஸ் இடத்துல எனக்கு அதாவது அடிப்படை ஊதியத்தில் 50% பென்ஷன் கிடைக்கும். ஆனால் டிஏ கிடைக்குமான்னு உறுதியாக தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை சிபிஎஸ்லேயே தொடர்ந்தால் இந்த 2 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி ஒரு எஃப்டியில் போட்டாலே மாதம் வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 1 லேக் மேலே வர வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் டாப்ஸில் மாதாந்திர பென்ஷன் பாதுகாப்பு இருக்குது. பெரிய தொகை லம்சம் வேணுமா இல்லை மாதாந்திர பென்ஷன் வேணுமான்ட்டு தான் இப்போ கேள்வியே. இந்த கால்குலேஷனில் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடக்கமாக தான் கணக்கு போட்டிருக்காரு. அதாவது இனி வரப்போகும் 2 ஊதிய குழு, 2 பே கமிஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை இவர் சேர்க்கவே இல்லை. அதே மாதிரி சிறப்பு நிலை செலெக்ஷன் கிரேடு ஊதிய உயர்வும் இதில் சேர்க்கலை. அதெல்லாம் சேர்த்தா இந்த 2 கோடின்றது பார்த்தீங்கன்னா 3 கோடி வரைக்கும் தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், 2040ல் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் காரணமாக இந்த 2 கோடி ரூபாயோட மதிப்பு அப்போது என்னவா இருக்கும்னு தெரியவே தெரியாது. நம்ம யோசிச்சு பார்க்கணும். டாப்ஸில் விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி டிஏ ஏறும். ஆனால் சிபிஎஸ்சில் இந்த பணம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான தொகை தான். ஆக 2004 சேர்ந்தவங்களுக்கு சிபிஎஸ் மூலமாக கோடீஸ்வரர் ஆக வாய்ப்பு இருக்கிறது இந்த கணக்கு பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கையில் 2 கோடி ரூபாய் ரொக்கமாக வாங்குறது நல்லதா இல்லை டாப்ஸ் பென்ஷன் போகிறது நல்லதா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியோடைய சிபிஎஸ் பென்ஷன் கால்குலேஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ முக்கியமாக இந்த கால்குலேஷன் அனைவருக்குமானதெல்லாம் கிடையாது. இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஊதிய விகிதத்தில் தற்போது பணியாற்றி வரும் அரசு ஊழியர் ஆசிரியருடைய உத்தேச ஓய்வூதிய கணக்கீடு மேற்கொள்வதற்கு தமிழக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிய தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இது விஷயமா ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.